ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து தான் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 35வது வாரமாக இந்த அனுபவத்தையும் நம்மோட பகிர்ந்து கொள்பவர் சேலம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள். அவ சொல்றா, அவளோட ஒரே பொண்ணான ஹிரண்மயிக்கு 1990 ஒரு 10 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு டெய்லி சாயங்காலத்தில் அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சான்ஸ்கிரிட் கிளாஸுக்கு போயிட்டு வருவோம் அந்த குழந்தை. ஒரு நாளைக்கு எதாகிறது, அந்த ஆட்டோ டிரைவர் வந்து உங்கள் பொண்ணு 3 அடிக்கு ஒரு முறை கால் தடுக்கி விழுந்தபடியே வகுப்புக்கு போறா, என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு வந்து கேட்கிறார். அவளுக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரர். உடனே இவ என்ன பண்றா, கிளாஸ்க்கு போறா. கிளாஸ்க்கு போயிட்டு அவளை ஆக்ஷன் வந்துடுறா ஆத்துக்கு. அப்போ இந்த ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்டும் ஊர்ல இல்லை, மாமியாரும் ஊர்ல இல்லை. மாமியாரோட சிகிச்சைக்காக பாம்பே போயிருக்காவா இல்லை. அவளுக்கு என்னன்னா அந்த சமயத்துல கடுமையான காய்ச்சல், தலைவலி. தவிக்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியல, தவிக்கிறா. ஆனாலும் உடனே குழந்தைய டாக்டர்கிட்ட காட்டுறா. காட்டினா விதவிதமா டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் அவ பண்ணிக்க சொல்லிடுறா, அட்மிட் பண்றா. மறுநாளைக்கு டாக்டர் வந்து இவாளை கூப்பிட்டு சொல்றார், குழந்தைக்கு வந்து மூளை காய்ச்சல் வந்திருக்கு, தைரியமா இருங்கோ, வைத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டோ இவாளுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா அவ ஹஸ்பண்டும் இல்லை, மாமியாரும் யாரும் ஊர்ல இல்லை. மூளைக்காய்ச்சல் அப்படின்னாலே கை கால்லாம் செயலிழந்து போயிடும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கா. நேரடியா பல நண்பர்களோட குடும்பங்களிலும் குழந்தைகள்லாம் மூளை காய்ச்சலால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்த்துருக்காவா. அதனால என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. குழந்தைக்கு பக்கத்திலேயே ராஜேஸ்வரி அவளும் அவளோட நாத்தனாரும் அவளோட மாமனார். அவர் மாமனார் வந்து சேலத்தோட தர்மாதிகாரி. அவர் பேர் வந்து சேத்து மாதவன் அவர் பேர். இவ 3 பேரும் மாறி மாறி பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறான், நமக்கு யாரு கதி, நமக்கு நம்முடைய குருநாதர் ஒருவர் தான் கதி, நமக்கு ஸ்ரீ குரு பாக்கிமாம், அந்த தாரக மந்திரம் தான் நமக்கு. அந்த தாரக மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கா அவ எல்லாரும். அடுத்த நாளைக்கு ஜுரத்தோட அளவு ரொம்பவும் ஜாஸ்தி ஆயிடுத்து. குழந்தை மயங்கி போயிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல இவாளுக்கு. ராஜேஸ்வரி குருதேவர்கிட்ட தான் வேண்டிக்கிறா, குருதேவா நீங்க தான் என் குழந்தைய காப்பாத்தி தரணும் அப்படின்னு கதறி அழறா. நாத்தனாரும் அவரோட மாமனாரும் குருவோட நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கா. இவா ஆச்சாரால் காலடியிலேயே உட்காந்து வேண்டின்னு இருக்கா. 1 மணி நேரம் ஆகிறது. அப்போ குழந்தை கண்ணை முழிச்சு பார்க்கறா. கண்ணை முழிச்சு பார்த்துட்டோம் என்ன சொல்றா தெரியுமா, அம்மா நம்மோட சுவாமி வந்து என்னோட தலையை தடவி விட்டாரேம்மா, அவர் வந்துட்டு போயிட்டாரா இங்க அப்படின்னு கேட்குறா குழந்தை. சரி, குழந்தை ஏதோ ஜுரத்துல வளர்றா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம்.
நான் எங்கள் மாமனார் நாத்தனார் எல்லாரும் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த ஒரு 15 நிமிஷம்தான் குழந்தை ரொம்ப நார்மல் ஆயிட்டாளாம். உடனே டாக்டர்லாம் வந்து பார்க்குறா. இவ்வளோ மோசமாக இருந்த குழந்தை எப்படி இவ்வளோ நார்மலாக ஆக முடியும்னு அதிசயப்படுறா. இவ்வளவு கடுமையான மூளைக்காய்ச்சல் வந்தா காலோ கையோ மனநலமோ கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் அவ குணமானதுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து சென்னையில் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ராமமூர்த்திட்ட போய் காட்ட சொல்கிறா. அவளும் அதே மாதிரி போய் காட்டுறா. ராமமூர்த்தி டாக்டர்கிட்ட போய் காட்டுறார். அப்போது டாக்டர் அவள்கிட்ட பேசுகிறார். அவள்கிட்ட பேசி பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இந்த குழந்தையோட ஐக்கியூ ரொம்ப பிரமாதமாக இருக்குது, கிராஸ்பிங் கெப்பாசிட்டி, மென்டல் பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு அதிசயிச்சு போயிட்டாராம். நம்முடைய குருநாதர் அந்த குழந்தையோட தலையை தடவி கொடுத்து அனுகிரகம் பண்ணிருக்கார். அப்போ இத்தனை அவளுக்கு இருக்கிறதுல ஏதானும் அதிசயம் இருக்குமா? கனவு அப்படின்னாலும் அது நிஜம் இல்லையா? அது நிஜமா அதுதானே இல்லையா? ஏன்னா அந்த படத்துல இருக்கிற 10 வயசு குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அந்த குழந்தை எழுந்து சொல்றதுன்னா பகவான் பிரத்யட்சமா வந்து தடவி கொடுத்துருக்காரு இல்லையா? தலையை தடவி கொடுத்துருக்காரு இல்லையா? இன்னைக்கு அவ, அதாவது பல வருஷங்கள் கழிச்சு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் 2nd கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் எம்எஸ் முழு ஸ்காலர்ஷிப்போட முடிச்சுட்டா. ரொம்பவும் கஷ்டமான சிஎஃப்ஏ பரீட்சையையும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி எஃப்ஆர்எம் அப்படிங்கிற பரீட்சையிலும் அவள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கா. இன்னைக்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பெரிய வேலையில் இருக்கா அவளுடைய உயர் அதிகாரிகளே அவளுடைய அறிவுத்திறனை வியந்து பாராட்டுறாளாம். அவளுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டுக்கிறாளாம். நம்மோட குருநாதர் அந்த குழந்தையின் மேல எவ்வளவு இறக்கப்பட்டு எப்பேற்பட்ட அருளை கொடுத்திருக்கார் இல்லையா? ஸ்ரீ குருநாதர் தான் நமக்கு என்னைக்கும் காவல், என்னைக்குமே துணை நமக்கு இல்லையா? அவ சொல்றா, என்னோட குருநாதர், எல்லாரும் அதே தான் சொல்லுவா, என்னோட குருநாதர் என்னோட குருநாதர், அது அது என்னோடதுன்னு வந்துடும். அது என்னோட முருகன் என்னோட அம்பாள் அப்படிங்கும் போது என்னோட குருநாதர் அப்படின்னு வந்துடும். இவாளும் அதை தான் சொல்றா. என்னோட குருநாதர் என்னோட வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்கள்லாம் நிறையன்னு சொல்றா. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே அவரோட கருணை இல்லைன்னு சொல்றா. 1996 ஒரு நாளைக்கு லேசா சளி பிடிச்சிருக்கிற அவளுக்கு திடீர்னு மூச்சு விடுறதுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுறா. அப்போ அவளை பரிசோதனை பண்ணின அவளுடைய ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்றான்னா, உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவோன்னு சொல்றா. அங்கே டாக்டர் ஆசை தம்பி அவர் பேரா, அவர் என்ன சொல்றாருன்னா, இவாளுக்கு நிலைமை ரொம்பவும் மோசமாக எடுத்து, லங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுது, எடிமா, அதாவது அந்த நோய்க்கு பேர் எடிமான்னு சொல்றா. அதனால இவருக்கு கெடுவே 24 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்றா. அதனால உடனேயே அவரை வெண்டிலேட்டர்ல வச்சுடலாம் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த வெண்டிலேட்டர்ல வைக்கிற வசதி அங்க இல்லை. அதனால உடனே பெங்களூருக்கோ கோயம்புத்தூருக்கோ ஐஷண்டு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். அதே மாதிரி அப்போ அவள் மாமியார் இல்லை நாத்தனார் இல்லை மதுரை போயிருக்கா. அப்போ உடனே இவளோட ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்கிறார். வந்துட்டு இவாளை வந்து பெங்களூருக்கு ஐஷண்டு போகிறா. ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் கொடுத்துட்டே ஐஷண்டு போகிறா. இடையில் அவளோட நாத்தனார் சிங்கேரிக்கு ஃபோன் பண்ணி, நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணா இருக்கார் இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணாட்ட ஸ்ரீ குருநாதரிடம் இந்த விஷயத்தை சொல்லி உயிர் பிச்சை கொடுக்க வேண்டுமாறு வேண்டிக்க சொல்லி கேட்குறார். ஆச்சாரியால் தான் உயிர் பிச்சை கொடுக்கணும்னு சொல்கிறார். கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவும் ஆச்சாரியால்கிட்ட சொல்ல, ஆச்சாரியால் சொல்கிறா, நல்லபடியாக சரியாயிடுவா, கவலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாராம். அவரை அட்மிட் செய்த பெங்களூர் மணிப்பால் ஹாஸ்பிட்டலில்
ஐசியூவில் டாக்டர் வினீத் நாயர் அப்படின்னு ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்போது அவர் சொல்கிறார், உங்கள் ஒய்ஃபோட கிட்னி, நுரையீரல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் செயலிழந்துட்டு வருது, பிழைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாமே சுவாமிகிட்ட தான் இருக்குது, நீங்கள் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாராம் இவள் ஹஸ்பண்டுக்கிட்டக்க. இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் அத்தனை பேருக்கும் அவள் நாத்தனார் மாமியார் ஹஸ்பண்டுக்கெல்லாம் என்ன அவளுக்கு அவளோட தாரக மந்திரமே ஸ்ரீ குரு பாகிமாம் தானே. ஸ்ரீ குரு பாகிமாம், பரமதயாளோ பாகிமாம், ஸ்ருங்கேரி ஜெகத்குரு பாகிமாம், பாரதி தீர்த்த பாகிமாம். முழு மூச்சோட ஜபிச்சுட்டே இருக்கா. 48 மணி நேரத்தில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது. செயலிழந்த அவளுடைய உறுப்புக்கள்லாம் ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்து. மருந்துகள்லாம் உடம்பு ஏற்றுக்கிறது, குணமாக ஆரம்பிச்சுட்டாவா. டாக்டருக்கும் அதிசயம், நிச்சயமா இல்லையா, டாக்டருக்கே அதிசயம்தான். மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவா இதை. மெடிக்கல் மிராக்கிளை தாண்டி என்ன சொல்கிறது, நம்ம குருநாதர் மிராக்கிள் தான் இதெல்லாம் நமக்கு, இல்லையா. அவர் சொல்கிறார், உங்களுடைய குரு பக்தி தான் உங்களை காப்பாற்றிட்டுன்னு சொல்கிறார் அவர். ஆனால் அவர் மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லலை, உங்கள் குரு பக்தி தான் உங்களை காப்பாற்றிட்டுன்னு சொல்கிறார் அவர். என்னோட மருந்து எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யலை, உங்கள் குருநாதர் தான் உங்களை காப்பாற்றிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பின்னாடி இன்னி வரைக்கும் அவருடைய அருளில் தான் அவர் நலமாக வாழ்ந்துருக்கார். அவருடைய உயிர் குருநாதரிட்ட பிச்சைன்னு சொல்கிறார். அவருடைய கருணைக்கு நான் வாழ்நாள் முழுவதும் அடிமைன்னு சொல்கிறா அவா. இது சொல்கிறதும் அந்த ராஜேஸ்வரி அவளே தான். சேலத்தில் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி கேட்டோம் இல்லையா, அவளே தான் இதையும் சொல்கிறா. எவ்வளவு அதிசயம் அவளுக்கு பண்ணியிருக்கார். அவளுக்கு மட்டும் இல்லை, எத்தனை பக்தாளுக்கு சொல்லின்னு இருக்கிற எனக்கு ஆச்சாரியால் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அது அளவிட முடியாத ஒரு கருணை. அந்த கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு நிகழ்வோட நம்ம சந்திக்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம், ஸ்ரீ சத்குரு பாகி 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 பாகி.